ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இன்று இரவு தூங்கும் முன் இதை 6 முறை சொல். நாளை நல்லதோர் திருப்பம் கிடைக்கும். பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய். முருகா சரணம் என்று ஒரு 6 முறை பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள். வாழ்வில் உன் துன்பங்கள் எல்லாம் மாறி இன்பங்கள் அடையப் போகும் நேரம் வந்துவிட்டது. போதும் என் செல்லமே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கத்தான் போகிறாய். நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல. பாலைவனத்தில் நடக்கும்போது களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம். துன்பமும் அத்தகையதுதான். தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். உனக்கான தீமையை சகித்துக்கொள். பிறவியின் பாவக்கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று. அவர்களே உன்னை போற்றும் வகையில் உன் நிலைமையை மாற்றி அமைப்பேன் இந்த முருகப்பெருமான். உன் கரத்தை பலப்படுத்துவேன் இந்த முருகப்பெருமான். முருகா சரணம், முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே நம்பிக்கையோடு காத்திரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள், என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் உனக்காக ஆறுதலாக உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேனே என் செல்லவே. கவலைப்படாதே. ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடாமுயற்சி, திறமைகள், துன்பங்கள், அவமானங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டம் என்ற ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அதிர்ஷ்டம் அப்படித்தான். எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டம்தானே. இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம்தான். கவலைப்படாதே. எதற்கும் பயப்படக்கூடாது என் செல்லமே. எதற்காக பயப்பட வேண்டும்? பயத்தை தூக்கி ஏறி. சோர்வு, கவலை, விரக்தி இவையெல்லாம் உன்னை மட்டும் ஆக்கிரமிக்காமல் மட்டும் பார்த்துக்கொள். ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையில்லாத எண்ணங்களுக்காக யோசித்து அதை வீணாக்காதே. பொறுமையாக இரு என் செல்லமே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள், சண்டைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். அவற்றையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. நான் சொல்வது என்ன தெரியுமா? சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லவே. ஆனால் நீயோ அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், ஏன் தெரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி அவர்களிடமே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். நான் தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்தத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ அவற்றையெல்லாம் விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து முருகா என் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய். முருகா முருகா என்று. என் செல்ல குழந்தையே, முதலில் உன் பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து கவலைப்படாமல் இரு. நான் சொல்வது புரிகிறதா? உன் பிரச்சனைகளை நினைத்து நீ கவலைப்படாமல் இருந்தால்தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் இலகுவாக உணர முடியும் என்பது உண்மை. நான் என்ன சொல்கிறேன்? இவையெல்லாம் உன்னை சொல்லி ஒரு குற்றமும் இல்லை. இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம். நீ அனுபவித்தே ஆக வேண்டும். இவற்றிலிருந்து உன்னை மீட்கத்தானே உன் முருகப்பெருமான் உன்னை இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறேன். நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவிக்கும் ஒரு சிறு பகுதி தான் நீ அனுபவித்து கொண்டிருப்பது. ஆகவே நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்துவிட வேண்டாம். ஏனென்றால் இங்கு நிலையானது எதுவுமே இல்லை என் செல்லமே. நான் இன்னொன்று சொல்கிறேன்.
வாழ்க்கையில் எப்பொழுதும் அகலக்கால் வைத்து வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ ஆசைப்படக்கூடாது. விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்வார்கள். உனக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்குவதற்கு அதை ஆசைப்படு, அதிகமாக ஆசைப்படாதே. புரிகிறதா? இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உனக்கு 10 ரூபாய் 500 ரூபாய் இருக்கிறதா, இதை வைத்து இன்று குடும்பத்தை ஓட்டிவிடலாம் என்று நினைத்தால் அதுதான் மகிழ்ச்சி. அளவுக்கு அதிகமாக எல்லோரும் ஆசைப்படத்தான் செய்வார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்று. ஆனால் அதை நினைத்து கொண்டு பிறரிடம் கடன் பெற்று நீ அதை எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டாயானால் உனக்குத்தான் பிரச்சனை. வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாது நீ கடன் வாங்கி வந்து எல்லோருக்கும் இதை கொடுத்தாய் என்று. அவர்களுக்கு அந்த நேரத்தில் அது சந்தோஷமாக தெரியும். நமது தந்தையோ தாயோ நமக்கு எல்லாம் செய்து விட்டார்கள் என்று. அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர்கள் வளர வளர கஷ்டங்களை தெரியாமல் வளர்க்கக்கூடாது. எந்த குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் கஷ்டங்களை சொல்லி வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பள்ளியில் படிக்கும் பொழுது அவனுக்கு சில கஷ்டங்கள் வரும். அதை அவன் எப்படி எதிர்கொள்கிறான்? கஷ்டங்கள் தெரியாமல் வளர்க்க வேண்டாம் பிள்ளைகளை. வீட்டில் இவ்வளவுதான் வருமானம், இதைத்த கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அந்த குழந்தைகளுக்கும் நன்றாக தெரிய வேண்டும். என் செல்லமே, அதை முதலில் நடைமுறைப்படுத்தி நீ வாழ்க்கையை கொண்டு சென்றால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். புரிகிறதா? விரக்தியை முதலில் தூக்கேறி, அதுதான் உனக்கும் முதலில் எதிரி. எந்நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையை பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான். அதில் தான் இப்பொழுது நீ இருக்கிறாய். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்களும் குழப்பத்தால் நிகழும். அதில் இதற்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் எல்லாம் வரலாம். அப்படி வரவில்லை என்றால்தான் நீ செய்யும் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்ற அர்த்தம். பயிற்சியில் வெற்றி தோல்வி என 2 முனைகள் இருக்கும். அதில் வெற்றிக்காக மட்டும் நீ போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் முருகப்பெருமான் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள். தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு. நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும். நிச்சயமாக இரவு தூங்குவதற்கு முன் இலகுவான மந்திரம்தான். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி 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 என்று இந்த நாமத்தை ஒரு 6 முறை சொல்லிக்கொண்டு உறங்கச் சொல் என் செல்லமே. நிச்சயமாக நாளைய பொழுது நல்லதோடு திடீர் திருப்பம் கிடைத்து மகிழ்ச்சி அடைவாய். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.